Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. திருச்சியில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை பாதுகாக்க மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டும் என்பது பற்றிய செய்தியை பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார். அவரிடம் பேசலாம். ராஜ்குமார், இன்னைக்கே தாக்கல் செய்யப்பட இருக்கிற இடைக்கால பட்ஜெட்ல குறிப்பா சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மேல என்னென்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கு? இது தொடர்பான ஏதேனும் சலுகைகளோ அறிவிப்புகளோ இந்த இடைக்கால பட்ஜெட்ல நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மத்திய அரசு இன்று தாக்கல் செய்யக்கூடிய இடைக்கால பட்ஜெட் என்றாலும் இந்த பட்ஜெட்டில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்திய நாட்டில் விவசாயம் ஜவுளித்துறைக்கு அடுத்தபடியாக பெரும் உற்பத்தி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலினுடைய சார்ந்த அவர்களுக்கான எதிர்பார்ப்புகள் புதிய அறிவிப்புகள் இருக்க வேண்டும் என்றும் அது தொடர்பான எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய சிறு குறு உற்பத்தி தொழில் நிறுவனங்களை சேர்ந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சிறு குறு தொழில் உற்பத்தியை சார்ந்து இருக்கிறார்கள். குறிப்பாக அம்பத்தூர், தொழிற்பேட்டை, கிண்டி, எண்ணூர், மாதாவரம், மணலி, திருவொற்றியூர், அதே போன்று சென்னை புறநகர் பகுதியில் ஏராளமான சிறு குறு தொழில் உற்பத்தி நிறுவனங்கள் இருக்கிறது. ஆட்டோமொபைல், பெரிய இயந்திரங்கள் தயாரிப்பதற்கான உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கிறது. இந்த பட்ஜெட்டை ஒட்டி பெரும் எதிர்பார்ப்பு சிறு குறு தொழில் நிறுவனங்களை சார்ந்தவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாகவே சிறு குறு தொழில் உற்பத்தியை சேர்ந்தவர்கள் பெரும் கடன் பிரச்சனையில் இருப்பதும் நலிவடைந்து இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. கிட்டத்தட்ட சென்னை மற்றும் புறநகர் பகுதியை ஒட்டியே 40% சிறு குறு தொழில் நிறுவனங்களை மூடக்கூடிய அபாயம் இருப்பதாக துறை சார்ந்த வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே மத்திய அரசினுடைய பட்ஜெட்டில் இதை சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான புதிய அறிவிப்புகளும் அதே போன்று கடன் உதவி குறித்த அறிவிப்புகள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வங்கிகள் அளிக்கக்கூடிய கடன் அளவை திருப்பி அளிப்பதற்கான அவகாசத்தை அதிகரிக்க வேண்டும். அதாவது 6 மாதங்களாக அந்த கடன் நிலுவைத் தொகைக்கான அவகாசம் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மூலப்பொருட்களுடைய விலை உயர்வு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை இருக்க வேண்டும் என்று சிறு குறு தொழில் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்க்கின்றனர். ஏனென்றால் முதலீடுகள் தொடர்ந்து இந்த துறையில் செய்து வந்தாலும் தங்களுக்கான லாபம் கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறது. அதற்கு மூலப்பொருட்களுடைய விலை உயர்வை குறைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போன்று மத்திய அரசினுடைய உதவிகள் அதிக அளவுக்கு இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் மாநில அரசு ஒரு சில உதவிகள் செய்து வந்ததால் கடந்த காலங்களில் மத்திய அரசினுடைய சலுகைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சிறு குறு தொழில் சேர்ந்தவர்கள் எதிர்பார்க்கின்றனர். எனவே தொடர்ந்து மத்திய அரசினுடைய உதவிகள் கூடுதலாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. கூடுதலாக மானியம் வழங்குவது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட்டில் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மிக்ஜாம் புயல் காரணமாக அம்பத்தூர், தொழிற்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு தொழில் நிறுவனங்களும் இயந்திரங்களும் பாதிப்பு ஏற்பட்டது. எனவே இது போன்ற விஷயங்களிலிருந்து மீண்டு வருவதற்கு மத்திய அரசினுடைய இந்த இடைக்கால பட்ஜெட்டில் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான ஊக்குவிப்பதற்காகவும் மானியம் அறிவிப்பு உள்ளிட்டவைகள் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் சிறு குறு தொழில் நிறுவனத்தை சேர்ந்த அந்த துறையினுடைய நபர்களுக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நிச்சயமா இன்னைக்கு தாக்கலாக இருக்கக்கூடிய இடைக்கால பட்ஜெட்ல சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பல எதிர்பார்ப்புகளோட காத்திருக்காங்க. அது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.